ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது முறையான முதலீட்டு திட்டம், எஸ்ஐபின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. நம்ம முதலீட்டை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதலீடு செய்வதற்கு பேர் தான் எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க. நார்மலாக எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். 15 நாளைக்கு ஒரு தடையோ வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம முதலீடை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ட்ரேடிங் போர்ட்டல் எடுத்துட்டோன்னா ஐசிசி டைரக்ட், ஜெரோதா, இது மூலயமா எஸ்ஐபி மூலயமா 15 நாளைக்கு ஒரு தடையோ மாதத்துக்கு ஒரு தடையோ உங்கள் வசதிக்கு ஏற்றது போல் முதலீடு செய்யலாம். அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எஸ்ஐபி மூலயமா குறைந்தது ரூபாய் 500 கூட பர் மந்த் நம்ம முதலீடு செய்ய முடியும். அதாவது 1 மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடையோ நம்ம சூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலயமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எஸ்ஐபி மூலயமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பெரிய அளவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலயமா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 9.61 கோடி எஸ்ஐபி அக்கௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில். அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீமில் எஸ்ஐபி மூலயமா ஒரு மந்தில் எவ்வளவு அமௌண்ட், அதாவது எவ்வளவு அமௌண்ட் பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில்ன்றது எனி கெஸ் பண்ண முடியுமா? இன் ஆகஸ்ட் 2024 23,547 crore பர் மந்த் மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதாவது எஸ்ஐபி மூலயமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிறத பற்றியும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஏன் நம்ம இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஸ்ஐபி மூலயமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர் மார்க்கெட்லையும், ஏன் எஸ்ஐபி அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோன்னா குறைந்த விலையில் பங்குகளை வாங்கலாம். அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதலீட்டை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதலீடு செஞ்சது மூலமாக குறைந்த விலையில் பங்குகளை வாங்க முடியும். இப்போ ஷேர் ப்ரைஸு நம்ம யாராலையும் ஊகிக்க முடியாது. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்கும் இறங்கி இருக்குன்றது. ஸோ நம்ம முதலீட்டை ஏதாவது ஒரு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு குறைந்த விலையில் பங்குகளை வாங்க முடியாது. ஸோ நம்ம இந்த எஸ்ஐபி மூலயமா சூஸ் பண்ணி நம்மளுடைய அமௌண்ட்டை குறைந்த கால இடைவெளியில் பிரித்து நம்ம வாங்கினோன்னா நம்ம குறைந்த விலையில் பங்குகளை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்கோட ஷேர் இருக்குது. இப்போ ஜூலை மந்த்து எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்த்தோன்னா 1105 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அதே ஆகஸ்ட் மந்த்து பார்த்தோன்னா 1216க்கு விற்றுருக்கு ஷேர் ப்ரைஸு. அதே அக்டோபர் மாதம் இன்க்ரீஸ் ஆகி 1348க்கு விற்றுருக்கு. அதே ஷேர் நவம்பர் மாதம் பார்த்தோன்னா குறைஞ்சி 1237க்கு விற்றுருக்கு. ஸோ நம்ம முதலீடை குறிப்பிட்ட கால இடைவெளியில் வாங்குறது மூலயமா நம்முடைய குறைந்த விலையில் பங்குகளை வாங்க முடியும். நான் இப்போது எஸ்ஐபி மூலயமா நெஸ்லே இந்தியா, ஐசிசி பேங்க், HDFC பேங்க், டைட்டன் இது போல் கம்பெனியில் நான் மந்த்லி பேசிக்கில் நான் எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்மளால் முடியும். ஸோ எஸ்ஐபி மூலயமா குறைந்த விலையில் பங்குகளை வாங்கலான்றதை இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால தான் நிறைய பேர் எஸ்ஐபியை சூஸ் பண்ணி முதலீடு பண்ணுறாங்க. அடுத்ததாக எடுத்துட்டோன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, அதாவது குறைந்த முதலீடு. அது நம்மள்ட்ட இல்லை குறைந்த அமௌண்ட் மூலயமா, அதாவது எஸ்ஐபி மூலயமா ₹500 மூலயமா நம்முடைய பெரிய பெரிய நிறுவனத்தில் பெரிய பெரிய கம்பெனியோட ஷேரை நம்மளால் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் போஷ், HDFC பேங்க், HDFC AMC, ஐசிஐசி பேங்க், TCS இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களோட ஷேர் ப்ரைஸோட ரேஞ்ச் எடுத்துட்டோன்னா ₹1000 ₹30,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஷேர் ப்ரைஸை நம்ம எஸ்ஐபி மூலயமா குறைந்த அளவு முதலீட்டு மூலயமா நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த பெரிய நிறுவனங்களோட வளர்ச்சியோட நம்மளால் சேர்ந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளும் வளர முடியும். அடுத்ததாக எடுத்துட்டோன்னா சேவிங் ஹேபிட்.
இது எஸ்ஐபி மூலயமா எவ்ரி மந்த்தோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தரையோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சேவிங்ற பழக்கம் நம்மளுக்கு வரும். இது வந்து பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் போல தான். எவ்ரி மந்த்தோ இல்லை 15 days ஒன்ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு மந்த் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம லேட்டராக நம்ம அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இந்த மந்த் நம்ம 500 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு பீரியட், அதாவது ஆஃப்டர் 6 months கூட எவ்ரி மந்த் 1000ன்றது கூட நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் எஸ்ஐபி மூலயமா. ஸோ இதனால தான் எஸ்ஐபியை நிறைய பேர் சூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணி முதலீடு செய்கிறாங்க. அடுத்ததா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலயமா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க.